வச்சுக்கிறோம். அடுத்தியக்கா மிளகா பறிச்ச கையெல்லாம் காந்தாதா? கை காந்துதான் செய்ய, நீ பிறகு கழுவி பறிச்சு முடிச்சுக்கிறது. கையை கண்ணுக்குள்ள வச்சிடாத, பிறகு அப்பாடி ஆத்தாடினா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகம் தானே, கொஞ்சம் காத்து அடிச்சா நல்லா இருக்கும். காத்து இல்லாம இருக்கு, அதான் வெயில் ரொம்ப தெரியுது. எப்ப சாப்பிடணும்? நீ வரும்போது வீட்டுல தின்னுட்டார்ல, மாலையில கஞ்சி ஊத்திட்டு வந்து வீட்டுல கஞ்சி குடிக்க இல்ல. சரி சரி, ஒரு வத்த பறிச்சுட்டு அப்புறம் போய் கஞ்சி குடிக்கலாம். நம்மளால முடியாதுப்பா, குறுக்கு செத்து போகும். வா, வயல் நடத்துக்கு யார் வருவா? கோபால் தான் பாவம் மாங்கு மாங்கு வாசிச்சு கிடக்கான். கோபால் தோட்டத்துலதான் வேலைச்சாரு, வீட்டுல இருந்து ஒரு வேலை செய்ய முடியாது. கட்டுல இருந்தாலும் மல்லாக்கப்படுத்துறாரு. நான் தான் வீட்டால எல்லாரையும் செய்யணும். மரத்து முட்டம் தட்டிட்டு அப்படியே கஞ்சி குடிச்சிட்டு வாங்க எல்லாரும். இந்த தார்பாயிலே தட்டணும். ஆமா, எல்லாரும் வாரமா தட்டுங்க. சாப்பிடுறது மரத்துக்குள்ள உட்காந்துருவா. ஆமா, அங்கதானே நிழல் இருக்கு, அங்கதான் உட்காந்து. வேற எங்க உட்கார? வேற எல்லாரும் வெயில் அடிக்கு. சரி வாங்க போவோம் சாப்பிட. அப்பா என்ன வெயில்! இணலுக்கு வந்தவரை கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு. மாடத்தேக்கா காலையிலே நம்ம காய்கறி போட்டு குழம்பு வச்சு, சரி ஏதாவது வேலைக்கு போகணும் குழம்பு வச்சா, என் புருஷன் எப்பவும் காயே போட்டு குழம்பு வைக்கிறாங்க. மாதிரி என்ன காயை போட்டு குழம்பு வைக்க, என்ன குழம்பு வைக்க. என் புருஷன் அப்படிதான் என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. நான் குழம்பு வைக்காம விட்டோம்னா தன்னால என் வலிக்கு வந்துருவாரு. என் புருஷன் அப்படி கிடையாது. நான் குழம்பு வைக்கல, அவன் கடல் தின்னு போயிடுவான். நான் தான் பட்டினியா கிடக்கணும். ஏன் சின்னதாய் சந்தைக்கு நல்ல கருவாடு மீன் வாங்கி குழம்பு கேட்டுக்கலாம். சந்தைக்கு தான் போயிருக்காரு, மீன் வேண்டாம் சொல்லியிருக்கேன். சந்தையில மீன் வாங்கும்போது பார்த்தாங்க சின்னதாயி, ரூபாய்க்கு 2 வீட்டுல வந்து கழுவுனா பூரா பிஞ்சு போகுது. குழம்பு வச்சா பூரா கரைஞ்சு போகுது. ஒண்ணுக்கு ஆவல மீன். நீ தின்னாலும் தின்றுப்ப, அதான் பெரிய வந்து சண்டை போட்டிருக்கான். கோபாலு தங்கமான மனுஷன். என்ன தின்னாயி? கோபாலு கூட குடும்ப நடத்தி பார்த்தா தெரியும் கோபாலு தங்கமா தகரமானு. சரி சாப்பிட்டாச்சுன்னா எந்த எல்லாம் மிளகா பறிக்க போவோம். நேரம் ஆயிட்டு. மிளகா மூட சாரலன்னா வீட்டுக்கு விட மாட்டா. அப்புறம் அந்தியால நேரம் ஆயிரம் புருஷன் சண்டைக்கு வருவாரு. சின்னதாகி கோபால பார்க்காம இருக்க முடியல. கோபால பிரிஞ்சு வேலைக்கு கூட வர முடியல. சின்னதாகி கோபாலு கூட இருக்கணும் போல. சின்னதாகிக்கு அது கல்யாணம் முடிஞ்ச 10 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். என் வீட்டு கதையை பேசுனா இவருக்கு பொழுது போகாது. வாங்க காய் பறிக்க போவோம். ஏக்கா நாளைக்கு கூட 2 ஆளை கூட்டாருனுக்கா. என்ன மிளகா கிடக்கு பறிக்காம? நாளைக்கு நம்ம தான் வந்து பறிக்க வரணும் போல. மறுபடியும் நாளைக்கு தானே வர ஒப்பாட்டு வர வேண்டியதான மிளகா பறிக்க. உனக்கான வயகாரம் தான் சம்பளம் தானே. நீயே கொடுக்க போற எல்லாத்தையும் சம்பளம் சும்மா கிடையாது. உனக்கு வடை காப்பி டீனி எல்லாம் வாங்கி வந்து வயகாரம் தெருவுல போக வேண்டியதான். என்ன மாடத்தேக்கா நீங்க பழத்தையும் சேர்த்து பறிச்சு வச்சிருக்கீங்க. காய் மட்டும் தானே பறிக்கணும்னு சொன்னீங்க. ஏன் சின்னதாகி பறிக்கும் போதே காய் பார்த்து சேர்த்து வச்சிடணும். பிறகு இன்னும் தடவை அந்த மூட்டை வச்சு காய் பறிக்க முடியும்? பறிக்கும் போதே சேர்த்து வச்சு பிறகு தனித்தனியா பிரிச்சுக்கணும் நம்ம. சரி சரி, இனிமே பறிக்கும் போதே காய் பார்த்து சேர்த்து பறிங்க. காய் பார்த்து நம்ம தான் பிரிக்கணுமோ? ஆமா, நம்ம தான் பிரிக்கணும். பிறகு இதுக்கு தனியா ஆளா வருவாங்க, நம்ம தான் பிரிக்கணும். மூடையெல்லாம் நம்ம தான் போடணும். தைக்கிறதுக்கு மட்டும் அவங்க வருவாங்க. நம்ம தான் அள்ளி எல்லாம் போட்டு வைக்கணும். மூடையெல்லாம் கொஞ்சம் மிளகா போட்டாலும் நிறைஞ்சிருமா? மூடை எத்தனை கிலோ? அது சாக்குல கொஞ்சம் மிளகாய் அள்ளி விட்டு ஒரு ஆள் சாக்குக்குள்ள இறங்கி மிதிக்கணும் பத்திக்க. ஒரு ஆள் மிதிக்கணும், ஒரு ஆள் உள்ள அள்ளி பண்ண பத்திக்க. ஒரு மூடை 100 கிலோ வரணும். அதெல்லாம் ஒண்ணாவது ஏறி குதி குதின்னு குதி மூடையில ஏறி. சரி, இந்த மிளகா பழத்தை என்ன செய்வாங்க? நம்மகிட்ட தந்துருவாங்களோ? உனக்கு சம்பளம் வேண்டாம்னா மிளகா பழத்தை வீட்டுக்கு கொண்டு போ. சம்பளம் வேண்டாம்னா மிளகா பழத்தை கொடுத்து சம்பளத்தை வாங்கிட்டு உனக்கு கறிக்கு எவ்வளவு தேவைப்படுது அவ்வளவு மிளகாய் மட்டும் எடுத்துட்டு போ. அங்க வாங்க, மிளகா போடுற இடத்துல மிளகாயை போட்டுட்டு வாங்க, நான் காமிக்க என்ன செய்யணும். மாடத்தியக்கா என்ன மிளகா காய போட்டுருக்குன்னு. அது மிளகா இல்ல, எல்லாம் மிளகா பழம். நீ கேட்டால பார்த்தா சின்ன செய்ய போறாங்க. அதை எல்லாம் காய போட்டு வச்சிருக்காங்க. கறிக்கு கடலைக்கு வத்தல் வாங்குதல்ல, அதான் இந்த வத்தல். நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு அழிட்டு போமா அந்த வத்தல. பயகார தோலை உரிச்சு கம்பத்துல கட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம
மூஞ்சிக்கு பாப்பான். அள்ளும்போது எனக்கு சேர்த்தா முண்டகனி நான் வீட்டுல போய் வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்க மூடப்பட போவோம். சாக்குல மிளகாய் அள்ளி வைப்போம். சின்னதே ஒரு பெட்டி வச்சு சாக்குல அள்ளி போடு. ஏக்கா கீழே சின்னதுக்கா மிளகா ஒழுங்கா சாக்கு பிடிங்க. இரு வாங்க இந்த முண்டகனி மேல ஏறி மிதிக்க விடணும். சாக்கு நல்லா பிடிங்க நான் நல்லா மிதிக்கேன். புருஷனை நல்லா மிதிச்சு பழகி இருக்க பாரு. அத அங்க வந்து சாக்க நல்லா மிதிக்கியே. சும்மா கடங்க மிளகாய் அள்ளி மூடைய போட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போக நேரம் ஆகுது. வேற அவளை கிண்டல் பண்ணிட்டு மிதிக்க மாட்டாம வேற யாரும் மிதிக்கல. யாரும் மிதிக்க ஆரையில போகும். என்னால யாரவங்களே மிதிக்கவே இருப்பா. அவளை